நம்ம தொகுதி வளர்ச்சிக்கு இதுவரை யார் என்ன காரியம் செய்திருக்காங்களாம் எண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓலா தொழிற்சாலை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்கு. ஷூ தொழிற்சாலை 12,000 பெண்மணிகள் வேலை செய்கிறாங்க. அடுத்தாற் போல் அங்கேயே 6,000 பெண்மணிக்கு வேலை வாய்ப்பு அடுத்த 3 மாதத்தில் வரப்போகுது. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா, ஓசூருக்கு போனால் டாட்டா, டிவிஎஸ், அசோக் லேலண்ட், உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் இங்கே தான் வந்துட்டுருக்கான். ஓசூர் மாநகரம் வேகமாக ஆசியாவிலே பொருளாதாரத்திலே உயர்நிலைக்கு வந்துருச்சு. அது காரணம் தொழிற்சாலைகள், முதலீடுகள். இந்த முதலீடுகளை இந்த பகுதி கொண்டு வருவதற்கு நாம் வேகமாக முயல வேண்டும். இந்த ஆண்டிலே மட்டும் 36,000 கோடிக்கான முதலீடுகளை இந்த பகுதியில் கொண்டு வரணும் நாங்கள் நினச்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் நிறைவேறுவதற்கு, இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு ஐயா மோடியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக என்னை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு தாமரை சின்னத்திலே உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தவறாமல் நடக்கின்ற ஏப்ரல் 19 தேதி வாக்கு தினத்தன்று வாக்களிக்குமாறு என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மக்களவை தேர்தல் நடைபெறும் நாள் ஏப்ரல் 19, 2024. அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்துங்கள்.